இந்த நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை திதிகளை வந்து தர்ப்பணம் கொடுக்கறது வந்து நீர்நிலைகள்ல வந்து செய்யறது வந்து வழக்கமா வச்சிருக்கோம். ஓடுற நதிகளிலேயோ இல்லைன்னா ஆறுகள்லையோ கடற்கரைகள்லையோ வந்து செய்யறது வழக்கம். வீட்டுல வந்து இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்கலாமா? கண்டிப்பா கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஓடுற நதிகள்ல எதுக்காக சூஸ் பண்றாங்க, அந்த அந்த நம்மளோட கோரிக்கையை ஒரே இடத்துல தேங்கி நின்றக்கூடாது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறது அவங்கள போய் சேரணும். ஒரே இடத்துலயே அப்படியே நீர்நிலையில நின்னா கஷ்டம் தாங்க அதிகமாக வருமே தவிர அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ காசிலே பார்த்தீங்கன்னா ஓடுற நீர், அதில் தான் மோட்ச தீபம் ஏற்றுறாங்க. ஆமாம். அது வந்து நம்ம போய் சேர்ற இடமும் நம்ம பார்க்க போகிறது இல்லை, ஆனால் அது போய் சேருதுன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம பண்ணுறோம். ஸோ ஓடுற நீரில் நம்மளோட தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தி ஆகும். இன்னைக்கு நமக்கு ஒரு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தோஷத்துக்கு ஏதோ ஒரு பரிகாரம் செய்வாங்க, அது ஓடுற தண்ணியில தான் கொண்டு போய் விட சொல்லுவாங்க. அது வந்து தண்ணியில கரைஞ்சி காணாமலே போயிடும். நம்மளோட கஷ்டங்களும் சரி அது மாதிரி தான். அந்த தண்ணியில ஓடி கரைஞ்சி காணாம போறதுக்காக தான் அந்த விஷயங்கள் பண்றது. ஸோ நமக்கு வந்து முன்னோர்களை வந்து சாபம் இருக்குது, முன்னோர்களால நமக்கு வந்து நிறைய பிரச்சனை, நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிக்கிறோம். இறந்தவங்க அடிக்கடி கனவுல வர்றாங்க. சில பேர் கனவுல வருவாங்க, இறந்தவங்க அடிக்கடி கனவுல வருவாங்க, பேசாம போறது, முதுகு திருப்பிட்டு போறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அழுவாங்க. அந்த மாதிரி அழுகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான திதியவோ அவங்களுக்கு உண்டான அந்த தோஷத்தையோ நம்ம விளக்கல, அவங்களை இன்னும் மேல் லோகத்துல சேர்த்திக்கலன்னு அர்த்தம்.